நம்மள பல பேர் ஸ்கூலில் பிட் அடித்து எக்ஸாம் எழுதியிருப்போம். ஆனால் இந்த படத்தில் அதுவே ஒரு க்ரைமாக பண்ணியிருப்பானுங்க. லின்னோட அம்மா இறந்ததுக்கு அப்புறமா லின்னோட அப்பா அவளை சிங்கிள் பேரண்ட்டாக வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் அவங்க ஃபினான்ஷியலாக ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியாகவும் இருக்காங்க. லின்னை பற்றி சொல்லணும்னா பார்ட் டைம் ஜாப் பண்ணிக்கிட்டு சீட்டலில் இருக்கிற எக்ஸ்டன் அப்படின்ற ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கா. அவள் அந்த ஸ்கூல்லேயே பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுனால ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டே அவளுக்கு ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. லின்னோட ட்ரீமே நியூயார்க் போய் மியூசிக் கற்றுக்கணும் அப்படின்றது தான். ஆனால் அதுக்கான பணம் அவகிட்ட இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் லின் அவளோட ஃப்ரெண்ட் கிரேஸுக்கு எக்ஸாமில் ஆன்சர் சொல்லி கொடுத்து பாஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுறா. அண்ட் அதே மாதிரி ஸ்கூலில் இருக்கிற பணக்கார பசங்களுக்கு எக்ஸாமை பாஸ் பண்ண பணம் வாங்கிட்டு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறா. அண்ட் இதுக்கப்புறமா என்னாச்சு, லின் அவளோட ட்ரீமை அச்சீவ் பண்ணாலா இல்லை எக்ஸாமில் சீட் பண்ணதுக்காக மாட்டிக்கிட்டாளா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன். அண்ட் படத்தில் அவங்க பிட் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண டெக்னிக்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் படம் ஃபுல்லாகவே ரொம்பவே விறுவிறுப்பாக கொண்டு போயிருப்பாங்க. நல்லா படித்தா லைஃப்பில் முன்னேறலாம் அப்படின்றது என்னமோ உண்மைதான். ஆனால் என்னதான் நல்லா படித்தாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம ஆசைப்பட்ட உயரத்தை அடைய பணம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அண்டு காமெடி ஆக்ஷன் இது எதுவுமே இல்லாமல் த்ரில்லிங்காக ஒரு படம் பார்க்கணுன்னா பேட் ஜீனியஸ் அப்படின்ற இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோ பார்க்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.